இந்த வாரம் நாம் பார்க்க போகிற காரியம் சங்கீதம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 23:21 எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். நீதிமொழிகள் 23:21. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போஜன பிரியன். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திரம், இந்த போஜன காரியத்தில் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இந்த போஜனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம சாப்பாடை பெரிய விஷயமா பார்க்கறது இல்லை, ஆனால் சாப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவீங்களா? அடிப்படை தேவைகள். ஆமாம், அடிப்படை தேவைகள் எல்லாம் இங்கே இருக்கீங்களா? சரி, அடிப்படை தேவைகளில் முக்கியமானது என்னது? ஃபஸ்ட்டு உணவு, உடை, உறைவிடம். சரி, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்ல, ஆதியில தேவன் மனுஷனை படைச்ச பொழுது அவனுக்கு கொடுத்த வேலை என்னங்க? சாப்பிடு. நம்ம இந்த சாப்பாடை குறித்து ரொம்ப பெருசாக நம்ம நினைக்கிறது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு கத்தர் என்ன பண்ண சொன்னார்? சொல்லுங்க, சாப்பிட சொன்னார். ஆமென். ஃபஸ்ட்டு சாப்பிட சொன்ன, அடுத்தது பண்படுத்து. ஏன்? சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வேலை, அடுத்தது பழுகி பெருகு. ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. சொன்ன உடனே அவன் குழந்தை பெற்றுக்கல, ஆனால் சொன்ன உடனே என்ன பண்ணா? சாப்பிட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? ஸோ மனுஷன் செஞ்ச மொதல் வேலை என்னது? சாப்பிட்றது. ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த சில விஷயங்கள் நம்ம வேதத்தின் ரீதியாக நாம் பார்க்க வேண்டும். இந்த அடிப்படை தேவைகளில் முதல்ல என்னது? ரெண்டாவது, அடுத்தது உறைவிடம். சரிங்களா? இந்த மூணு ஆதியில் கிடையாது. ஆதியில் அடிப்படை தேவையே உணவு மட்டும்தான் இருந்தது. உடையும் கிடையாது, இருப்பிடமும் கிடையாது. ஆண்டவர் தோட்டத்தில் தான் வச்சாரே தவிர தோட்டத்தில் என்ன பண்ணலை? வீட்டை கட்டி வைக்கல. என்னைக்கு மனுஷன் தேவனை விட்டு போனானோ, பாவம் செஞ்சானோ, அடிப்படை தேவை உடையாய் மாறினது. மூணாவது, ஸ்தோத்திரம், ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போன பிறகு அது வீடாய் மாறினது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. ஆதியில் அடிப்படை தேவை என்னவா இருந்துச்சு? உணவு மட்டும்தான் இருந்துச்சு. ஆமென் சொல்லுவீங்களா? அதனால தான் பிசாசு அது வழியாக என்ன பண்ணான்? சோதனையை கொண்டு வந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த உணவு என்பது தேவன் மனிதர்களுக்கு நியமித்த மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால் இந்த உணவு காரியத்தில் நம்ம ஸ்தோத்திரம் காரியத்தை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்ளுவோம். ஆமென் சொல்லுவீங்களா? சரி, ஓகே, நல்லா கவனிங்க. இந்த உணவு பழக்கத்தை ஆண்டவர் கிட்டத்தட்ட 5 முறை செட்ரேட் பண்ணியிருக்காரு, வேதத்தில் மாற்றி அமைத்திருக்கிறார், அல்ல மறுசீர் அமைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? வேதத்தில் ஆண்டவர் இந்த ஆகாரன்ற காரியத்தை 5 முறை, அதில் 3 முறை மாற்றி அமைத்திருக்கிறார், 2 முறை அதை செட்ரேட் பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள் எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். சரி, 2:16. சரி, கவனிங்க. முதலாவது மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஆகாரம் என்ன அப்படின்னா பூண்டு. அப்படின்னா தாவர வகை, தாவரத்திலிருந்து உண்டாகிற காய்கள். ஸோ காய்களையும், ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது கனிகளையும் தேவன் உணவாக கொடுத்தார். பாவம் செய்வதற்கு முன்பாக மனிதனுடைய ஆகாரம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, என்னவா இருந்துச்சு? காய், கனி. சரி, ஓகே. நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா இந்து மதம்னு ஒன்று கிடையாது. என்ன மதம் இருந்துச்சு? சைவ மதம். இன்றைக்கும் பிராமின்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க?
ஏன்? அல்லேலூயா. இவங்க மறைமுகமா கடவுளை தேடுறாங்க, ஆனா கடவுள் யாருங்கிறது அவங்களுக்கு. அல்லேலூயா. இவங்க எல்லாருடைய ஏக்கமும் அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்தது நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது பிடிச்சிடணும். விட்டதை பிடிக்கிறதுக்காக மனுஷன் என்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனால் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவனால் என்ன பண்ண முடியல. ஆதியில் தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது பியூர் வெஜிடேரியனாக படைத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? தாவரத்தில் உள்ளவைகளையும் அல்லேலூயா கனிகளையும் புசி. அதுதான் அப்படியே என்ன பண்ணிச்சுன்னா இந்தியாவுக்குள்ளேயும் வந்திருக்கு சைவ மதமாக. அதெல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸோ முதலாவது. ஓகே, ரெண்டாவது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 4:2 எடுத்து வாசியுங்கள். ரொம்ப கவனிக்கணும். ஆதியாகமங்கிறது அதுதான் நம்ம எப்படி உருவானா. நீங்கள் டீப்பாக படிச்சிங்கன்னா இன்னைக்கு நம்ம பின்பற்ற இந்தியர்கள் முன்னாடி இருந்தாங்கன்ற இது எல்லாமே பைபிளில் என்ன பண்ணுது, டீட்டெயிலாக. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாவம் பண்ணிட்டு வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ வேர்வை சிந்தி பயிர் வகைகளை புசிப்பாய். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சரி, வெளியின் பயிர் வகைகள்னா என்ன? அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு சொல்லுங்களேன். வெளியின் பயிர் வகைகள் 18வது வசனம், ஆதியாகமம் 3:18. நான் இங்கிலீஷில் படிக்க சொன்னேன். வெளியின் பயிர் வகைன்னு என்ன போட்டிருக்கு? சரி, ஒரு சந்தோஷம் எனக்கு, நம்முடைய விசுவாசிகள் ஃபோனை நோண்டுவது கிடையாது. அதனால தான் ஃபோனை எடுக்கிறதுக்கு ஃபோனை நோண்டுறது கிடையாதா இல்லை பைபிளை நோண்டுறது கிடையாதான்னு எனக்கு புரியலை. சரி, அல்லேலூயா. அது ஃபீல்டுன்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? வயல்வெளி. ஓகே, வயல்வெளி. நல்லா கவனிங்க. இங்கே என்ன தெரியுது உங்களுக்கு? விவசாயன்ற ஒன்று இங்கே தான் ஆரம்பிக்கிறது. அங்க விவசாயம் கிடையாது, நீ சாப்பிட்றதுக்கு பண்படுத்த சொன்னார். ஆனால் இங்கே சொல்கிறாரு விவசாயம். அதுவும் என்னத்தை முக்கியத்துவப்பட்டு சொல்கிறாரு? வெளியின் பயிர்னு என்னங்க? நெல், அரிசி, கோதுமை, உளுந்தம்பருப்பு எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம தமிழர்கள் சொல்கிறாங்க ஆதி பெற்றோர் விவசாயம் செய்தார்கள். விவசாயம் எங்கேருந்து வந்துச்சு? பைபிளில் தெளிவாக இருக்குது. நீ விவசாயம் செஞ்சு சாப்பிடணும்னு ஆதாமுக்கு கொடுத்த சாபம் அது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயிர் வகைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? வேதம் ஸ்தோத்திரம் எங்கே போய் நமக்கு முடிச்சு போடுது பாருங்க. அல்லேலூயா. ஆதி பெற்றோர் விவசாயம் செஞ்சாங்க. அந்த விவசாயம் எப்படியா வந்துச்சு அப்படின்னா, அதுவும் விவசாயத்தில் நம்ம பயிரை தான் பயிரிடுறோம். பேரை என்னது? பயிரிடுதல். அல்லேலூயா. பயிரை தான் நம்ம சாப்பிட்றோம். இது எங்கேருந்தியா வந்துச்சு அப்படின்னா, அல்லேலூயா, ஆண்டவர் சபித்து அனுப்பிய பொழுது இனிமேல் நீ பயிர் செய்ய. அதனால தான் அல்லேலூயா காயின் என்ன பண்ணனா, தோட்டத்தை விட்டு வெளியே வந்து பயிரிட்டான். ஆமென். அல்லேலூயா. விவசாயத்தை ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், சும்மா தண்ணி காமிச்சா எல்லாம் வளர்ந்துடும். ஆனால் இப்போ நீ உழுகணும், விதைக்கணும், அதுக்கு மாரிகாலம் வரணும், தண்ணி ஊற்றணும், உழைச்சி வேர்வை சிந்தனாதான் சாப்பாடு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ விவசாயம் இங்கே ஆரம்பமானது. அடுத்தது 3வது கர்த்தர். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னது? காய்கறிகள், பழங்கள். 2வது என்னது?
பயிர் வகைகள், விவசாயத்தின் மூலம் வருகிற இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய மெயின் டிஷ்ஷே என்னங்க? எந்த ஊருக்கு போனாலும் பயிர் வகையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமீன் சொல்லுவீங்களா? நான் சொல்கிறது ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய எல்லா வெளிநாட்டுக்காரன் கோதுமையை பயன்படுத்துகிறோம். அது என்னது? பிரெட்டு வருது. அது என்னது? பயிர். எல்லாவற்றிலும் பயிர் நம்மோடு கலந்து விட. ஆனால் ஆதி காலத்தில் பயிர் வகைகள் அல்ல, காய்கறிகளையும் பழங்களையும் தான் சாப்பிட வைத்தார். என்றைக்கு மனிதன் சபிக்கப்பட்டானோ அன்றைக்கு விவசாயமாக மாறினது. ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஆதியாகமம் 9வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 3-4. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ ஃபஸ்ட்டு காய்கறி பழம், ரெண்டாவது பயிர் வகை காய்கறி பழம், மூணாவது நோவா காலத்துக்கு பின்னாடி தான் நான் வெஜிடேரியனே வருது. ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்போ புரியுதா சைவ மதம்? அல்லேலூயா. அது எப்படி உருவானது? கடவுளை தேடுகிற தேடலினால் உண்டானது. ஆதியில் இருந்த சைவ மதம். ஆண்டவர் மனுஷன் பாவம் பண்ண பிறகு பயிர் வகையை கொண்டு வந்தார். அதுக்கு பின்னாடி ரொம்ப பாவம் அழிச்ச உடனேயே நான் வெஜிடேரியனை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமேன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அது நம்மளை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ மூன்றாவது முறையாக மாற்றி அமைக்கிறார். நான்காவது, நம்ம லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் பார்த்தோம். கர்த்தர் நான் வெஜிடேரியனை சாப்பிட சொன்னார். இவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆமேன். அப்போ லேவியராகமம் 11வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க ஹலால் ஹராம், ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படாதது. ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே தான் அது ஆரம்பிக்குது. ஆமீன் சொல்லுவீங்களா? லேவியராகமம் 11 அதிகம் வர்றப்ப நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் மாம்சனோட எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. சொல்லாது செட்ரேட் பண்ணுறாரு. இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க, இதை இல்லை. இருக்கீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். ஐந்தாவது, ஸ்தோத்திரம், ஐந்தாவது மாற்றி அமைக்கப்பட்ட உணவு மத்தேயு 6:11, 6:31, 32 எடுத்து வாசியுங்கள். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம். ஆமே. சரி, மத்தேயு 6:31, 32 எடுத்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். எண்ணத்தை, அடுத்தது எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். கவலைப்பட, இந்த கவலை இல்லாமல் ஒரு பயபைக்கு இருக்கான்னு சொல்லுங்க. இந்த இடத்துல உட்காந்துருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க இந்த கவலை எனக்கு இல்லை பாஸ்டர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் கை தூக்க முடியும்? நீங்கள் கை தூக்குனீங்கன்னா நான் சொன்னதை ஒழுங்காக கவனிக்கலன்னு அர்த்தம். இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். என்னங்க? சரி, தொடர்ந்து வாசிங்க. இவைகள் எல்லாம் தப்பா வாசிக்காதீங்க. விசுவாசிகள் தேடுவார்கள். எப்பயுமே இந்த தலைவாசல் எலி சபையில் உள்ள அந்த விசுவாசிகள்லாம் பைபிளை தப்பாவே வாசிக்கிறாங்கப்பா. சை, கடுப்பா இருக்கு. என்னவா? விசுவாசிகள் தேட வேண்டும். எதை தேடணும்? சொல்லுங்க. ஏங்க, நான் உங்களை சிரிக்க சொல்லவே இல்லைங்க. பாஸ்டர், நான் சிரிக்கிறது அழகா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி இருக்குது. சொல்லுங்க, என்னது? இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எதுக்காக ஓடுறீங்க? எதுக்காக ஓடுறீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தெளிவா இந்த ஆண்டவர் பாருங்க, வில்லத்தனமான ஆளு.
என்னது? அல்லேலூயா. ஆண்டவர் சரியான வில்லத்தனமாக நாள் எப்படி எழுதி வச்சுக்க பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு சபைகள் என்ன பண்ண மாட்டாங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை கொடுப்போம். வந்து சர்ச்சில் ஒரு ஆள் அழுகுது அப்படின்னாலே அதுக்கு என்ன இருக்கு? எந்த ஒரு விஷயம் நீங்க நான் கேட்குறேன், அம்மா 35 வருஷம் சர்வீஸ், தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவர் நினைச்சு அழுதுருக்கீங்களா? உங்களையும் தான் அம்மா, நீங்களும் விசுவாசி, தேவனை நினைச்சு அழுதுருக்கீங்களா? நமக்கு கஷ்டம் வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம். அப்ப என்ன நமக்குள்ள இருக்குது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், இந்த கவலைகள். ஆனா என்னது? நம்ம நான் விசுவாசி ஆக்கும். இதெல்லாம் முக்கியமான காரணம் யாரு தெரியும்? இதெல்லாம் நீங்க என்ன வேணும் நினச்சிக்கோங்க, நான் பாஸ்டர்ஸை குறை சொல்றேன்னு நினச்சிக்கோங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், சத்தியத்தை பேசுறவங்க நான் குறையே சொல்ல மாட்டேன். நான் சொல்ற லிஸ்ட்ல சத்தியத்தை பேசுறால் கிடையாது. அதை மூலம் புரிஞ்சுக்கோங்க. வாரம் வாரம் ஆசீர்வாதம்னு விசுவாசிய இந்த மாதிரி வசனங்களை விசுவாசனுடைய கண்ணை விட்டு மறைத்திருக்கிற அந்த துணிகரர்களை பார்த்து பேசுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? விசுவாசிகள் கஷ்டத்தோட வருவாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு வேதத்தில் இருக்கு? எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, ஆசீர்வாதமான வசனத்தை மாத்திரம் வேதத்திலிருந்து எடுத்து வைங்களேன். கர்த்தர் இந்த வசனம்லாம் ஏன் வச்சிருக்கிறாருங்க? ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் உன்னை நடுவார், கர்த்தர் நீர் பாய்ச்சுவார், கர்த்தர் உன்னை விளைய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், அதை பற்றி கவலையே இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து அதினதி நாளுக்குரிய பாடே நமக்கு போதும். ஆமென், அல்லேலூயா. ஆகாரத்தை விட ஜீவன் முக்கியமானது. ஜீவன் அப்படிங்கிறப்ப நம்மால் என்ன பண்ணுவான்? உயிர் போயிடக்கூடாது, கர்த்தர் என் உயிரை பாதுகாப்பார். அதையும் என்ன பண்ணுவான்? தப்பா புரிஞ்சுக்குவான். ஜீவன் என்பது என்னுடைய ஆவி, நித்திய ஜீவன், தேவனை அடைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்க முடியாது, இந்த வார்த்தைகள் என்ன பண்ண முடியாது. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்க கஷ்டத்துக்கு சோத்திரம் என்னது? நான் காய்ச்சல் வர்றப்ப என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன பண்ணுறான், ஒரு பையன் அவங்க அக்காவாயை ஆணு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த அம்மா நேராக மருந்து கொடு, அவன் தலையை சாட்சி என்ன பண்ணிருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆறுதலுக்கு மருந்து போடணும். ஆறுதலுக்கு மருந்து போடக்கூடாது. டிஞ்சர் போட்டாதான் என்ன ஆகும்? ஊசி போட்டாதான் என்ன ஆகும்? நீ அப்படியே விட்டுற என்ன ஆயிரும்? சீல் பிடிச்சிரும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆப்ரேஷன் நடந்த உடனே டாக்டர் இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடாதீங்க. ஆமா, ஆப்ரேஷன் நடந்தது சிக்கன் மீன் எதையும் பார்க்க முடியல. ஆமென். ஸோ நம்ம உலக பிரகாரமாகவே ஒரு ஹீலிங் வேணும்னா நமக்கு என்ன இருக்குது? அதுக்கு ஒரு வழி தேவை இருக்கு. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ தேவ பிள்ளைகள், ஆமென், ஜீவன் முக்கியம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் வசனம் தான் நல்லா தான் தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஆமாம், அல்லேலூயா, என்ன மாதிரி எல்லாத்தையும் படிச்சிருவேன். எக்ஸாம் ஹாலில் போனோடனே சோத்திரம் எதுக்கு எதை எழுதுறதுன்னு தெரியும். முக்கியமாக நான் கணக்கில் மற்ற எல்லாத்தையும் எனக்கு எப்படியோ தத்தி பிடிச்சது. கணக்கில் எனக்கு என்ன பிரச்சனைனா, விட்டத்தோடைய ஃபார்முலாவை தூக்கி வட்டத்துக்கு போட்டுருவேன், வட்டத்துடைய ஃபார்முலாவை தூக்கி விட்டத்துக்கு போட்டுருவேன். மொத்தத்தில் எல்லாம் என்ன ஆகி போயிடும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு? சோத்திரம். நீங்களே கரெக்டாக போட்டுருவீங்களா? நீங்கள் சிஸ்டர் அப்போ கை தூக்காமல் இருக்கிறீங்க. பிரதர் நீங்கள் போட்டுருவீங்களா? சோத்திரம். எனக்கு அந்த பிரச்சனைங்க. அல்லேலூயா, சோத்திரம். ஃபார்முலா எல்லாத்தையும் மனப்பாடம், எல்லாம் விட்டம் வட்டம் ஒன்றா இருக்குமா? மறந்து போயிடும். குத்து மதிப்பாக எழுதுவோம், வந்தா மழை போன முடிட்டு என்ன பண்ணிடுறது. ஆனால் சரி, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு பாஸ் ஆகிட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா?
அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எதுக்கு இதை சொன்னேன்? ஆமாம், ப்ராக்டிக்கலில் கோட்டை விட்டுறோம். வசனம் நல்லா தான் தெரியுது, ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வர்றப்ப என்ன பண்ணிடுறோம்? நீ நிறைய விசுவாசிக்கு வசனம் தெரியுது, ஆனால் சத்தியம் தெரியல. ஆமாம், வசனத்தையும் சத்தியத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க? குழப்பிக்கிறாங்க. வசனத்தை நிறைய படித்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? எனக்கு சத்தியம் தெரியுமா? சத்தியம் என்பது வசனத்தின் உண்மை தன்மை. ஒரு வசனம் பேசுகிறாங்கன்னா அது சரியா? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து இந்த 5 முறைகளிலே புதிய ஸ்தோத்திரம் வேதத்திலே உணவு பழக்க வழக்க முறை மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, வேதத்தில் சொல்லப்பட்ட சில இந்த போஜனை குறித்து இந்த போஜனத்தை குறித்து சொல்லப்பட்ட சில ஆலோசனைகளை நம்ம பார்க்க ஆண்டவர் கிருபை தருவார். சங்கீதம் 78 18 19 30 வசனங்களை வாசிக்கும்படி கேட்குது. 30. முப்பது வசனம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆச்சரிய விதமாய் நம்ம பார்த்தோம். 10 வாதைகளை செஞ்சு ஸ்தோத்திரம் எகிப்தியரை அழிச்சு, பார்வோனை அழிச்சு, செங்கடலை பிளந்து, ஸ்தோத்திரம் மன்னாவை கொடுத்து, இவ்வளவு விஷயங்களை பண்ணி கர்த்தர் கொண்டு வந்தா, ஒரு கட்டம் வந்தோன்னு என்ன ஆகி போச்சு? இவங்களுக்கு கறி கிடைக்கல. என்னது? கறி கிடைக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசி கறி தேடுற விசுவாசியா இருக்குது. மீட் என்னது? ஆமென் சொல்லுவீங்களா? கறி தேடுற விசுவாசி எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சுட்டு வந்தாரு. இதை கேட்டால் கொடுத்துருந்துருப்பார். நேராக போய் மோசைகிட்ட போய், ஏன் மோசே செத்து போச்சியா வாய், ஒரு காளை கவுதாருன்னு ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்டு குடியா அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம்? இவர் போய் ஜெபம் பண்ணியிருப்பார், கர்த்தர் கொடுத்துருப்பார், சொந்தம். ஆனால் இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா? நடந்ததை மறந்துட்டு நடக்கிறத மாத்திரம் ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இவ்வளவு ஆச்சரியமா நடத்தி கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா? அந்த கூட்டம் கூடி பேசுறது. ஆமென். என்ன பண்றது? கேங் சேர்ந்துக்கிட்டு தனித்தனியாக உட்காந்து என்ன பண்றது? இது சில நேரத்தில் நல்ல விஷயமாகவும் அமையும், சில நேரம் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதகமாகவும் அமைந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டம் கூடி பேசி என்ன மோசையை குறித்து வெறுப்பு. அல்லேலூயா. முக்கியம் மோசே, அடுத்த ஆண்டவரை குறித்து மோசையை குறித்து பேசி பேசி அவன் பார்த்தியா அப்படி பண்ணுறான், இவன் பார்த்தியா இப்படி பேசி பேசி கடைசியில் ஆண்டவர் மேலேயே இவங்களுக்கு என்ன ஆகி போச்சு? ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, என்ன கேள்வி கேட்குறாங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் ஆண்டவரால் கறி கொடுக்க என்னது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? அந்த கேள்வியினுடைய இது உங்களுக்கு புரியுதா? அந்த என்ன எப்படிப்பட்ட கேள்வின்ட்டு அந்த கேள்வியோட சாராம்சம் புரியுதா? சரி, கவனிங்க. இப்போ திடீர்னு ரோட்டில் போயிட்டுருக்கிற ஒருத்தன், ஆமாம், அல்லேலூயா, நீலாம் 10 ரூபாய்க்கு லாய்க்கப்படுவியா அப்படின்னு கேட்டால் சிஸ்டருக்கு என்ன ஆகும்? உடனே என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி, ஏய் நான் யார் தெரியுமா? சொந்த வீடு இருக்குது, எனக்கு கார் இருக்குது, நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்கும், நீ என்னை பார்த்து என்ன பேச்சு? ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அப்படின்னா என்ன? அப்படி கேட்குற வார்த்தை என்னன்னா, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி. இந்த ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்க? இவ்வளவு அற்புதம் செஞ்சுட்டு வந்தோம், ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, இங்கே கர்த்தரால் நான் வெஜிடேரியன் பந்தி போட முடியுமோ?
ஆண்டவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. கர்த்தர் என்ன பண்ணல, கொடுத்தாரு. ஆனால் வாயில் கறி இருக்கிறப்பயே அத்தனை பேரையும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்ணார்? வாயில் கறி இருக்கிறப்பயே போட்டார் எல்லாரையும். ஆமே, சத்தமாக ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இவங்களுக்கு கவலையெல்லாம் கானான குறிச்சி கிடையாது. கவலையெல்லாம் எதை குறிச்சி? சோறு. இன்னைக்கு நிறைய விசுவாசி பரலோகம் போகிறதுக்கு என்ன இல்லை, உயிர் மேல பயம். என்னது? ஐயோ உயிர் போச்சுன்னா நான் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் யாருடையது? அந்த நகை நம்மளை விட்டு கஷ்டப்பட்டு வாங்கின நகை அது நம்மளை விட்டு போயிருமே. ஆமே, நீங்கள் உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது எதுக்காக இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சாக ரெடியாக இருக்கிறீங்க? ஆமே, அல்லேலூயா. நிறைய பேர் சிலர் வந்து சொல்லுவாங்க, என்ன அதுக்கு இப்போ ஒரு உடம்பு இல்லைன்னா கூட போகுது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஒரே தலை சுத்தலாக இருக்குது, வாந்தி மயக்கம் பேதியாக போகுது அப்படின்னா என்ன? அது நம்ம ஆளுக்கு மரண பயம் வந்துருச்சு. உண்மையாக நானும் மரணத்தை பார்த்து பயப்படுறேன். ஒன்றே ஒன்று, இன்னும் நம்ம மாற வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் பயந்து தொலைய வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் இப்போ லாரியை பார்த்தா பயமாக இருக்குது, பஸ்ஸை பார்த்தா பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சோத்திரம் தேவசத்தன் அதுதான். மற்றப்பெல்லாம் என்னது பாருங்க. பவுல் பாருங்க, அதான் இப்போ ஏற்கனவே வாஸ்தவம். நம்ம பவுல் என்ன பண்ணுறாரு? சாவை விரும்பி கேட்குறாரு. ஆனால் தேவனுக்காக ஓடணும் அப்படிங்கிற விஷயந்தான் அவர் என்ன பண்ணுது. ஆமாம், இல்லைன்னா விட்டா போய் சூசைட் பண்ணி செத்தாலும் செத்துருப்பார். சோத்திரம் அப்படி பண்ண மாட்டார். நான் சொல்கிறேன், சாவை விரும்பினாங்க. ஏன் அப்படின்னா சோத்திரம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் குப்படான்னு நினச்ச உடனே அவங்களுக்குள்ளாகவே அப்புறம் என்ன இருக்குது? மேலே தான் இருக்குது, அதை தான் போய் பார்க்கணும். ஆமீன் சொல்லுவீங்களா? நம்ம இந்த உலகத்துக்குரியவைகளை மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பதனால முறுமுறுப்பு, சோர்வு, பலவீனம் எல்லாம் என்ன பண்ணுது? ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம சர்ச்சுக்கு வந்த விசுவாசி சொன்னிச்சு. சர்ச்சுக்கு வந்தவனை தான் நான் வீடு கட்டுறது ஸ்டாப் ஆச்சு. அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க என்ன பண்ணாங்களாம், சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலையா, வீடு கட்ட முடியலையா. அவங்க வேற கோயிலுக்கு போன என்ன ஆகி போச்சு, உடனே வீடு கட்டிட்டாங்க. சந்தோஷம், நீ அங்கேயே போ. ஆமே, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையே உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை இது எல்லாம் இருக்க தான் செய்யும். தேவப்பிள்ளை என்ன பண்ணணும்? அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் ஒன்றில் விடுவிப்பார், அடுத்ததில் என்ன பண்ணுவார்? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம், ஃபஸ்ட் என்ன பண்ணுவார்? நரிக்கிட்ட இருந்து காப்பாற்றி, ஆமாம், சிறுத்தைக்கிட்ட விடுவார். சிறுத்தைக்கிட்ட இருந்து காப்பாற்றி புலிக்கிட்ட விடுவார். புலிக்கிட்ட இருந்து காப்பாற்றி சிங்கத்துக்கிட்ட விடுவார். சிங்கத்திலிருந்து காப்பாற்றி டைனோசர்கிட்ட விடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், இல்லாமைகள், இயலாமைகள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாவற்றையும் கடந்து நம்ம டார்கெட் ஃபுல்லாக பரலோகம் போகணும். உலகத்தானுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. உலகத்தானுக்கு செத்தவன்னா எந்த நம்பிக்கை? அவனுக்கு இந்த உலகம்தான் என்னது? பரலோகம். இந்த உலகம்தான் அவனுக்கு சொர்க்கம். இந்த உலகத்தை தான் அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனால் நமக்கு இழந்து போன தெய்வத்தினுடைய உறவை தேடி நம்ம போயிட்டுருக்கு. அவன் உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான், நம்ம இழந்து போன தேவனுடைய உறவை நோக்கி தேடினால இது குப்பையாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் இன்னைக்கு எனக்கு தருவார். தரலையா? சோத்திரம். கர்த்தர் எனக்கு வேலையை கொடுப்பார். கொடுக்கலையா? அதுக்காக நான் வாக்குத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா, சோத்திரம். ஆமீன் சொல்லுவீங்களா?
அல்லேலூயா. ஆபகுக் 1:16 எடுத்து வாசியுங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி, கவனிங்க. அங்க கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை யோசிக்காம தற்போது உள்ள பிரச்சனைக்காக தேவனை முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் போஜன பிரியர்கள். ஆமீன் சொல்லுவீங்களா? உணவுக்காக என்னது? ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உணவுக்காக தேவனை தேடுகிறவர்கள் போஜன பிரியர்கள். ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கைக்காக தேவனை தேடுகிறவர்கள் போஜன பிரியர்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்க ஆபகுக்குல இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவைகளினால் தங்கள் பங்கு கொழுப்புள்ளதும் தங்கள் போஜனம், அதாவது இது மீன் பிடிக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மீன் பிடிக்கிற இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மீன் வலைகள் தான் எங்களுக்கு சோறு போடுதுன்ட்டு மீன் வலைகளுக்கு என்ன பண்ணுறாங்க? தூபம் காட்டுறாங்க. என்னங்க? மீன் வலைகளுக்கு சொல்லுங்க, மீன் வலைகளுக்கு. இன்னைக்கு நம்ம விசுவாசி நிறைய என்ன பண்ணுது? மீன் வலைக்கு தூபம் காமிக்குது. அல்லேலூயா. வேலைக்கு போனா 9 மணி, சர்ச்சுக்கு வரணும்னா பொறுமையா போலாம், கைவீஸ். எதுக்கு தூபம் காட்டுறாங்க? வேலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம், பயம். ஓ வேலை வேலை, சோறு போடுது. ஆண்டவர் அவர் கிடக்கார் பைத்தியக்கார். 10:30 மணிக்கு வருவோம், 11 மணிக்கு வருவோம், 12 மணிக்கு வருவோம். அல்லேலூயா. சோத்திரம். என்ன பண்ணுறது? சொல்ல வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். ஆமே. நீங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. கேட்க விருப்பம் இருந்தால் கேட்கலாம். அல்லேலூயா. பைபிள் இதை தான் சொல்லுது. எனக்கும் உங்களை நல்லா சோப் போட்டு குளிப்பாட்டி வைக்கணும் தான் ஆசை. அல்லேலூயா. ஆமே. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அழுக்கு எப்படி இருக்குது? சோத்திரம். ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால சோப்பு பத்தாது, ஆசிட் ஊற்றி கழுவணும், தேய்ன்னு தேய்க்கணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உலகத்தான் பாருங்க, செய்யும் தொழில் தெய்வம். என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. சோத்திரம். அவன் வீட்டில் கூட அவ்வளவு பக்தியாக இருக்க மாட்டான், தொழிலில் வந்து பக்தியாக இருப்பான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவன் நமக்கு தந்த வேலை என்பது இந்த உலகத்தை சர்வை பண்ணுறதுக்கு. தட்ஸ் ஆல். என்னங்க? உலகத்தை சர்வை பண்ணுறதுக்கு இல்லை. சர்வே பண்ணுறது வேற, சர்வை பண்ணுறது வேற. சர்வைவ்னா என்னங்க சொல்லுங்க? வாழ்வதற்கு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? உலகத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு, தூங்கிறதுக்கு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? இதுக்கு தான் கர்த்தர் வேலையை கொடுத்துருக்கிறார். நமக்கு வர்ற பணத்தின் மூலம் நமக்கு ஒரு சின்ன சேஃப்டி, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சேஃப்டி பண்ணிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்க இதுக்கு தான் கர்த்தர் பணத்தை கொடுக்குறாரு. தவிர வேலைக்கு கொடுக்குற மரியாதையை கர்த்தருக்கு கொடுக்கலனா விஆர் என்னது? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எப்போ ஆரம்பிக்கிறோம், எப்போ முடிக்கிறோம், அது வரைக்கும் என்ன பண்ணணும்? ஆமே. அல்லேலூயா. சோத்திரம். ஸோ தேவ பிள்ளை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமே. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க, நான் சொன்னதையும் மறந்துடுங்க. ஆமே. அல்லேலூயா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் சொன்னதை மறந்துடுங்க. ஆமே. அது உங்களை நான் சொல்லவே இல்லை. ஆமே. இல்லை உண்மை அப்படின்னு சோத்திரம். நான் கர்த்தர் இதை சொல்கிறாரு, நான் சொல்கிறேன்னு நினைக்கிறவங்க மறந்துடுங்க. கர்த்தர் சொல்கிறார் நினைக்கிறவங்க ஏற்றுக்கொண்டு வாழுங்க. அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். நீங்களாம் எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது? நான் சத்தியத்தை மாற்றி அமைக்க முடியாது. வலைக்கு தூபம் காட்டுகிறவர்களை நானும் தூபம் காட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் செல்வத்தை அள்ளி கொடுக்கிறவர் அல்ல, பரிசுத்தமானவர். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. செல்வம்லாம் மேட்ரு கிடையாதுங்க. அவர் என்னது?
அதான் இந்த கேலக்சிஸ் பற்றிலாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இது என்னது கேலக்ஸி தானே இல்லையே, நம்ம பூமி என்னதுங்க, கோள்கள், பிளானட்டை குறித்து பார்க்குறப்ப ஒரு பிளானட்டை குறித்து நம்ம இந்த 9 பிளானட்டில் ஒரு பிளானட்டு ஃபுல்லாகவே டைமண்டாக இருக்குதான். டைமண்ட் மழை பொழியுமா அப்படின்னு சொல்லுவீங்களா? அவன் சொல்கிறான், விஞ்ஞானி சொல்கிறான், நீ அந்த கிரகத்துக்கு போனீங்கன்னா நீ பெரிய கோடீஸ்வரன்டா அப்படிங்கிறான். அல்லேலூயா. அது யாருதுங்க? கர்த்தருக்கு. நம்ம தான் கர்த்தர் இங்கே வச்சதை பிரித்து வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இது விலை உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அதில் என்னது, ஒரு கிரகத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்கள் நானும் டைமண்டை போட்டுக்கிட்டு கோல்டை போட்டுக்கிட்டே கோல்டுன்றோம்ல, அதெல்லாம் சாதாரணமாக உருவாக்கி ஒரு இதில் வச்சுருக்க. கிட்ட புதன் கோளில் எத்தனையோ தங்கம் இருக்குதான். ஆமீன் சொல்லுவீங்களா? எல்லாம் படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமே அல்லேலூயா. கொஞ்சம் அதெல்லாம் கேளுங்க. ஆமாம், ஆண்டவருடைய படைப்புல தங்கம் வெள்ளிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, குப்பை அதெல்லாம். ஆமே அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளை இதுக்காக முன்னு என்ன பண்ணக்கூடாது. ஆமே அல்லேலூயா. சத்தமா ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய நாம லூக்கா 17:27 எடுத்து வாசியுங்கள். ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்தார்கள். கவனிங்க, கடைசி காலத்தை குறித்து சொல்றப்ப இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங், முக்கியமாக விசுவாசிகள் ஃபாலோ பண்ற ட்ரெண்டிங்கை அப்படியே அழகாக சொல்லியிருக்கு. என்னது, நோவா காலத்து என்ன நடந்துச்சா, புசித்து, அது என்னங்க புசித்து குடித்து. எதுக்குங்க வேலைக்கு போறீங்க? சாப்பிட்றதுக்கு. அடுத்தது பெண் கொண்டு. இன்னைக்கு என்னது, பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சோடனே பிள்ளைக்கு 100 சவரன் நகை போடணும், பிள்ளைக்கு இத்தனை இது வாங்கணும், பசங்களுக்கும் அப்படிதான், பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், சொத்து. இப்படி தான் என்ன இருக்கு, அவனுக்கு பரலோகத்தை ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்ற அறிவு இல்லை. என்னது, சாப்பிடணும் சேர்த்து வைக்கணும், சாப்பிடணும் சேர்த்து வைக்கணும், சாப்பிடணும் சேர்த்து வைக்கணும், சாப்பிடணும் சேர்த்து வைக்கணும். இதில் ஸ்தோத்திரம். ஆமாம். ஓ என்னது, திட்டங்கள்லாம் வேற. இத்தனை வருஷத்தில் என்ன பண்ணணும், லேண்டை வாங்கணும், வீடை கட்டணும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், இது தவறு கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தர் மேன்மையாக இருக்கணும். இதுக்காக என்ன பண்ணக்கூடாது, சொத்து பணம் இது எல்லாமே என்ன பண்ணக்கூடாது. ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமீன் சொல்லுவீங்களா? ஸோ கடைசி அந்த நோவா காலத்தில் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை சாப்பிட்றது, சேர்த்து வைக்கிறது. பெண் கொண்டு கொடுத்து அப்படின்னாங்க, பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். இப்பொழுது நகை சேர்த்து வைக்கணும். உலகத்தார் பண்ணுறாங்களா இல்லையா? அல்லேலூயா. தேவ பிள்ளை என்ன பண்ணுறது? அல்லேலூயா. ஏன் சேர்த்து வச்சாதான், சேர்த்து வச்சு வரவன் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமே அல்லேலூயா. பிள்ளைகளை சேஃப்டி பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நல்லா கவனிங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் சொல்கிறத அதாவது சரியாக புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே தவறு கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம், இதுவே வாழ்க்கையாக ஓடக்கூடாது. இந்த எதிர்பார்ப்போடு கூட தேவன் என்ன பண்ணக்கூடாது, அணுகக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தாலே ஸ்தோத்திரம், நான் வீடு கட்டணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்தோத்திரம், ஆமாம் லேண்டு வாங்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், இதுக்காகவே ப்ரேயர் பண்ணுங்க. பாஸ்டர் நான் கொஞ்சம் பாவம் ஸ்தோத்திரம், எனக்குள்ள சில பலவீனங்கள் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீ எந்த விசுவாசியாவது கதறி அழுது ஓடியாந்து ஏட்ட ஜெபம் பண்ணியிருக்குதா? ஏன்னா நம்ம ஊழியக்காரங்க விட மாட்டாங்க அந்த மாதிரி. ஆமே அல்லேலூயா. எல்லாம் செய்யுங்க, பொறுப்புகளை நிறைவேற்றுங்க, ஆனால் உலகத்தாரை போல ஓடாதீங்க. ஆமே. ஸோ இப்போ பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், சேர்த்து வைக்கணும், பட் உலகத்தாரை போல ஓடிடக்கூடாது. ஆமே அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ரெண்டாவது நீதிமொழிகள் 20:17 எடுத்து வாசியுங்கள். ஆ ஆ ஆ சரி, ரெண்டாவது வேதம் சொல்லுது வஞ்சனையினால் வந்த போஜனம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஏமாற்றி, பிறரை ஏமாற்றி நாம் சாப்பிடுவது. அதான் சொல்லுவாங்க, ஏமாற்றி திங்கிறானே அவனுக்கு எப்படி தான் உள்ளே போய் செரிமானம் ஆகுதோ. வேதமும் சொல்லுகிறது ஏமாற்றி. ஆமென் சொல்லுவீங்களா? நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம், மேக்சிமம் ஏமாற்ற மாட்டோம். ஆனால் நம்ம வேலை ஸ்தலத்தில் என்ன பண்ணுவோம், நான் உழைக்கிறதுக்கு சரி, எனக்கு வர்ற வருமானத்துக்கு ஏற்ற உழைப்பை நான் உண்மையாக செய்ய வேண்டும். எப்படிங்க? என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற எனக்கு ஒருத்தன் வருமானம் கொடுக்குறான்னா அவன் என்ன வேலையை சொன்னாலும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு சோத்திரம் வேலை இருக்குதுன்னாலும் என்ன பண்ணிடணும், அப்படி போயிடக்கூடாது. அதுக்கு இந்த சத்தியம் செட் ஆகாது. ஆமாம், மற்ற நாட்களில் சோத்திரம் அவன் இருந்து செய்ய சொல்கிறான் அப்படின்னு என்ன பண்ணணும், உங்கள் உங்களுக்கு சோத்திரம் அல்லேலூயா வேலை கொடுக்கிறவர்கள் அவர்கள் சொல்லுகிற விஷயங்களை நாம் செய்தான். அல்லேலூயா சொல்கிற எல்லாத்தையும் கிடையாது, வேலை ரிலேட்டடாக இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா அல்லேலூயா. ஓபி அடிக்கிறது, உடல் பலவீனம்னா ஓபி, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஓபி அடிக்கிறது, கூட சேர்ந்து கதை அடிக்கிறது, ஆமென் சொல்லுவீங்களா? இதெல்லாம் நம்ம வஞ்சித்து பெறுகிறோம். அந்த சாப்பாடு என்ன பண்ணாது உடம்புல. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம போன வாரம் பார்த்தோம், ஆகாபு என்ன பண்ணா சோத்திரம், இந்த நாபோத்துடைய தோட்டத்தை ஆகாப்பும் எசபேலும் சேர்ந்து வஞ்சித்து எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 21:21 பார்க்கும் பொழுது ஆண்டவர் எலியாவை அனுப்பி சொல்றாரு, ஆகாப்பே உன் வீட்டில் சுவரில் நீர் விடும் நாய் வரைக்கும் உயிரோடு இருக்காது. ஆமென் சொல்லுவீங்களா? அதே 2 ராஜாக்கள் 10:10 வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார். வஞ்சனையினால் நம்ம ஒரு போஜனம் நம்ம வாயில் போகுதுன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அடுத்தவனை அது கர்த்தர் விட்டு கொடுத்தா போக சொல்கிறாரே தவிர அடுத்தவன் பொருளுக்கு என்ன பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? நம்ம செய்கிற வேலையில் என்ன எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உண்மையாய் செய்யும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு என்ன பண்ணா, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏசாவை என்ன பண்ணா, ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினான். நடந்தது கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு மேலே அவன் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சோத்திரம். ராகேலுக்காக 14 வருஷம், அது போக திரும்ப ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணா, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ண அவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏமாற்றி பறிக்க நினைத்தால் அதற்குரிய பலனை தேவ பிள்ளை அடைய வேண்டும். நல்லா கவனிங்க, இது தேவன் கோபத்தினால் கொடுப்பதல்ல, கண்டிப்பினால் செய்வது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கண்டிப்புக்கும் கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென் அல்லேலூயா. ஸோ கண்டிப்புக்கும் கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய அன்பிற்கு அப்பாற்பட்டவர்கள் மேல் நாம் கோபத்தை காண்பிப்போம், நம்முடைய அன்புக்கு உட்பட்டவர்கள் மேல் நாம் கண்டிப்பை காண்பிப்போம். ஆமென். ஸோ கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், நம்மை கண்டிக்கிறாரே தவிர அது கோபத்தினால் உருவாகிறது அல்ல. அல்லேலூயா. மூணாவது நீதிமொழிகள் 23:1-2-3 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அது ஆர்சி பைபிளில் எப்படி போட்டிருக்கு, நல்லா கவனிங்க. ஆர்சி பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இதுக்கு உண்மையான அர்த்தம் அதுதான். நம்மள என்ன பண்ணுவான், சோத்திரம் எதை சாப்பிட்டாலும் தொண்டையில் கத்திய வை, தொண்டையில் அது கிடையாது. அதாவது சில ஆகாரம் நம்மை வஞ்சிக்கிற, நம்ம யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, நம்மை வஞ்சிக்கிற ஆகாரத்திற்கு நாம் விலை போய்விடக்கூடாது.
முதல்ல பாவம் எதனால அங்கே வந்துச்சு? சாப்பாட்டுனால. பிசாசு இயேசுகிட்ட போய் என்ன சொல்கிறான்? கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும். ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சத்தம் ஆமீன் சொல்லுவீங்களா? ஸோ நம்ம வஞ்சிக்கிற சில விஷயங்களை நாம் விட்டு விலக வேண்டும். நல்லவனை போல வருவான், வீட்டில் சாப்பிட கூப்பிடுவான், என்ன பண்ணிடக்கூடாது? ஆமீன் சொல்லுவீங்களா? நல்லவர்களை போல சிலர் வருவாங்க, ஆமே, நம்மை அழிப்பதற்காக இருக்கும். அல்லேலூயா. 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 28 முதல் 30 உள்ள வசனங்களில் அப்சலோம் அவனுடைய சகோதரியை அம்னோன் என்ன பண்ணிடுறான்? அவளை இச்சித்து அவளை பலாத்காரம் பண்ணி விடுகிறான். முடிச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவளை வெறுத்து விடுகிறான். இது தன்னுடைய அண்ணனுக்கு தெரிய வந்த பொழுது இந்த அம்னோனை என்ன பண்ணுறான்? ஸ்தோத்திரம், பழி வாங்க நினைக்கிறான். அதுக்கு ஒரு பிளான் போகிறான். என்ன பண்ணுறான்? நேராக ராஜா கிட்ட போய், தாவீது ராஜா அப்பாட்ட போயிட்டு என்ன பண்ணுறான்? ஸ்தோத்திரம், அப்பா இந்த மாதிரி நான் உங்கள் குமாரர்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன்? ஒரு ட்ரீட் வைக்கிறேன். அந்த ட்ரீட்டுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் வரணும். அல்ல எல்லாரும் போய் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஆளை வச்சு ராஜகுமாரர் எல்லாரையும் வெட்டி போட்டான். அல்லேலூயா. சோத்து கூப்பிட்றான்னு எல்லார் வீட்டுக்கும் போயிடக்கூடாது. கூப்பிட்ற இடத்துல என்ன பண்ணக்கூடாது? சோறு திங்க போயிடக்கூடாது. ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நம்மை வஞ்சிப்பதற்குரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது. கர்த்தர் அந்த ஞானத்தை தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 1 சாமுவேல் 20:17 அல்லேலூயா, அமாவாசை அன்று ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறான்? சவுல் தாவீது எங்கன்னு தேடுறான். 2 நாள் தேடுறான். எதுக்கு? தாவீது இல்லைன்ற பாசத்தினாலயா? ஐயோ, நமக்கு என்ன ஆயிடுச்சு? அவனை கொல்ற வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஆமே, அல்லேலூயா. சாப்பிட கூப்பிட்றாங்கன்னு அல்லேலூயா எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்றக்கூடாது. ஆமே. அதே போல் இன்றைக்கி என்னது? அட்வர்டைஸ்மெண்ட்டில் ருசியுள்ள பதார்த்தங்கள் பார்க்கவே செக்கச்சவேல்னு இருக்கும். ஸோ ஒன்று நம்மளை வஞ்சிக்கிற இப்படி, இன்னொன்று நம்முடைய உடம்பிற்கு ஏற்றுக்கொள்ளாத காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதையே அதில் இச்சையாய் மாறிவிடக்கூடாது. ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சத்தம் ஆமீன் சொல்லுவீங்களா? நீதிமொழிகள் 23:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது, வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசிக்காதே. வன்கண்ணை யாருன்னா கஞ்சனுடைய ஆகாரத்தை. அவன் என்ன பண்ணுவான்னா சாப்பிடுன்னு சொல்லுவான், ஆனால் மனசில் என்ன பண்ணுவான்? மனசில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை குறித்து கணக்கு போடுவான். என்னது? ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். நல்லா கவனிங்க. போகிற எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. சில நேரம் அவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? மனசில் திங்கிது பாரு அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது நம்மளை? அல்லேலூயா. இவ்வளோ திங்கிது பாரு அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது நம்மளை? ஸோ நம்ம சாப்பிட போகிறப்ப மரியாதை உள்ள சாப்பாடு நமக்கு தேவை. நம்மை கனவீனப்படுத்துகிற சாப்பாடு என்ன இல்லை நமக்கு? ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ முதலாவது என்ன சாப்பாடு? இச்சையுள்ள பதார்த்தங்கள். 2வது வஞ்சித்து சாப்பிடும் சாப்பாடு. 3வது நம்மை வஞ்சிக்கும் சாப்பாடு. 4வது தானியேல் 1:8 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை நீ பண்ணுறியே, உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ 2 தோசை, அதுவும் இப்போ 1 தோசை ஆயிடுச்சு. ஆமென். அதில் எல்லாம். ஸோ நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்? எப்பயுமே நல்ல நல்ல உணவுகள், ஸ்தோத்திரம், நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நல்ல உணவுகள், நல்ல ஸ்தோத்திரம், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆமென். ஸோ மொத்தம் 4 அறிவுரைகளை கூறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 12:11 எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 12:11.
ஆகாரத்தினால் திருப்தி. வேதம் சொல்லுகிறது உழைத்து சாப்பிட வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் 22:9 எடுத்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென் சொல்லுவீங்களா? தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் 25:21 வாசிக்கும் பொழுது சத்துருவிற்கு ஆகாரம் கொடு. சத்துரு பசியாக இருக்கும் பொழுது என்ஜாய் பண்ணாத, ஆகாரம் கொடு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சரி, புதிய ஏற்பாட்டில் இதை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிருவோம். புதிய ஏற்பாட்டில் இந்த போஜனை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 6:11 வாசித்தோம். வேண்டிய ஆகாரம். என்னைக்கு வேண்டிய ஆகாரம்? ஆமாம், எதிர்காலத்தை குறித்து பிளான் பண்ணாத, இன்னைக்கு உனக்கு போதும். இன்னைக்கு கர்த்தர் போஷிக்கிறாரா, சோத்திரத்தோட வாழ். ஆமென் சொல்லுவீங்களா? மத்தேயு 6:31-33 நம்ம வாசித்தோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள்லாம் அஞ்ஞானிகள் தெரியும், இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு. அல்லேலூயா. உலகத்தின் அடிப்படை தேவைகளை முன்னுக்கு வச்சு தேவ பிள்ளை என்ன பண்ணுவோம்? விசுவாச வாழ்க்கையில் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையை எதை சார்ந்து இருக்குதுன்னா உலக தேவைகளை சார்ந்து தான் இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? சபைகளில் எதுக்கு உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்த சொல்கிறாங்க? உலக தேவைகள் சந்திப்பதற்கு. கர்த்தர் வீடு கொடுக்கறதுக்கு, லேண்டு கொடுக்கறதுக்கு விசுவாசி. கர்த்தர் சொல்கிறாரு அதெல்லாம் உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சவர்கிட்ட போய் நம்ம வேணும்னே கேட்டோம்னா என்ன ஆகும்? ஒன்னிச்சு போய் தொலை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென். சோ தேவ பிள்ளைகள் அல்லேலூயா, கர்த்தருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற பாடு, அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. நாளையே கர்த்தர் பார்த்துக்குவார். உங்க காலை வழுவ விட மாட்டார். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சில் ஆள் இல்லை, பயமா தான் இருக்குது. ஆனா எனக்கு சோறு இல்லாம இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். யோவான் 6:26-27 வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் அற்புதங்களை கண்டடைகிறார். நீங்கள் அப்பம் புசித்ததினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடத்தி. என்னங்க இன்னைக்கு நிறைய பேர் நிறுத்தமா சர்ச்சுக்கு வர்றாங்க. God's do wonderful miracles for me. என்னது? தேவன் எனக்கு மகத்தான அற்புதத்தை செய்தார் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, திட்டுறாரு. என்ன திட்டுறாரு? அப்பத்தை சாப்பிட்டதுனால நீ என்னை பின்பற்றணும். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்றேன். ஆண்டவர் அவனை அழைச்சது வேணா அப்படி அழைச்சிருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவர் அற்புதம் செஞ்ச ஆண்டவர் இல்லையா? உன்னை அழைச்ச ஆண்டவர், உன்னை பிரிச்செடுத்த ஆண்டவர், அவருடைய பிள்ளைய மாற்றின ஆண்டவர், உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அதை விட்டு என்னது அற்புதம் செய்கிற ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? நான் சொல்றது சில பேருக்கு புரிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்களா? வேதத்துக்கு தொடர்புடையதா இருக்குதா, வேதத்துக்கு முரணானதா இருக்குதா? உலகத்துல கிறிஸ்தவத்துல எந்த ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் சொல்லுங்க. அற்புதம் செய்கிற ஆண்டவர். நம்மளை அழைச்ச ஆண்டவர் அல்ல, நம்மை நேசிக்கிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அழைச்சிருக்க எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? வீடு கொடுக்க. நேசிக்க எதுக்கு நேசிக்கிறாரு? உனக்கு சோறு போட. ஆனா ஆண்டவர் திட்டுறா. என்ன திட்டுறாரு? அற்புதம் செஞ்சதுனால, சாப்பிட்டு திருப்தி ஆனதுனால நீ என்னை பின்பற்ற. ஆனா நான் எதுக்கு அதெல்லாம் செஞ்சேங்கிறத நீ என்ன பண்ணல, புரிஞ்சிக்கவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 12:19 வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன், அவனுக்கு விளைச்சல் அதிகமான உடனேயே அவனுக்குள்ள ஒரு திருப்தி வருது. என்ன திருப்தி? அல்லேலூயா. இடிப்பேன், சேர்ப்பேன், இடிப்பேன், பணம் வர வர உலகத்தால எப்படி இருக்கும்? அடுத்தது இன்வெஸ்ட் பண்ணணும், டபுள் ஆகணும், இன்வெஸ்ட் பண்ணணும், டபுள் ஆகணும்.
இன்வெஸ்ட் டபுள், இன்வெஸ்ட் டபுள். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுவாங்க, பேங்க்லயும் ஸ்கீமா அனுப்பி விடுவாங்க. அல்லேலூயா. அவன் அப்படி நினைச்சோன்னு ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடைய? மரணத்தை குறிச்ச கவலை இல்லாம இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும்னு வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிற மக்களை போல இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் இருக்கிறது. எல்லாரையும் சொல்லல, சிலர் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா அநேகர் ரசிக்கு இருக்கிறார். அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமா, நல்லா கவனிங்க. நமக்குள்ள வேலை, சம்பளம், வீடு இவைகளால் நாம் திருப்திப்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டாரு, நான் ஆசீர்வாதம் ஆயிட்டேன். கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்துட்டாரு, நான் ஆசீர்வாதம் ஆயிட்டேன். மாசம் இத்தனை லட்சம் சம்பாதிக்க நான் ஆசீர்வாதம் ஆயிட்டேன். அல்லேலூயா. எனக்கு இத்தனை பவுன் நகை இருக்கு, நான் ஆசீர்வாதம் ஆயிட்டேன். நீங்க நினைச்சீங்க எனக்கு இருக்கிற வேலை எனக்கு திருப்தியை கொடுக்குது அப்படின்னா முட்டாள்களா இருக்கிறோம். என்ன பண்றோம் நம்ம? ஆமா, உலகத்தில் உள்ள எதுவும் என்னை திருப்திப்படுத்தக் கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. லூக்கா 17:27-28 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அழகா நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். ஜனப்புறையில் எல்லாம் லோத்துவின் நாட்கள் எழுத பழக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இன்னைக்கு என்ன பண்ணுது விசுவாசி? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மை தெரியாம இன்னும் உலக ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் திருமணம் எதிர்காலம் என்ன சொன்னா என்ன பண்ண போறதில்லை யாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தை இவங்க என்ன பண்ணாங்க? பிள்ளைகள் திருமணம் எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சாங்க, உலகத்தை என்ஜாய் பண்ணாங்க, தொழில முக்கியத்துவப்படுத்தினாங்க, சுயநலமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க? இதெல்லாம் இருக்குதா? பிள்ளைகளுக்கு திருமணம், எதிர்காலத்தை சேர்த்து வைக்கணும், உலகத்தை என்ஜாய் பண்ணணும், தொழில செய்யணும், நான் மட்டும் நல்லா இருக்கும். இதே கேரக்டர் எங்க இருந்துச்சு? சோதோம் குமார பட்டணத்தினர். அவங்க என்ன பண்ணாங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, என்ன பண்ணாங்களா? லோத்துவின் நாட்களில் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். நீங்க எதுக்கு சர்ச்சுக்குள்ள வந்திருக்குன்னே தெரியாம நிறைய விசுவாசம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. யோவான் 6:54-55 வாசியுங்கள், முடித்து விடுகிறேன். யோவான் 6:55-54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் உன்னை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்குது. இந்த உலகத்துல ரியல் ஒன் சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆயிரும்? அல்லேலூயா. வெளியே வராம போச்சுன்னா கஷ்டம், டாக்டரை பார்க்கணும். வெளியே ஒரேடியா பிச்சுக்கிட்டு போனாலும் கஷ்டம், அப்பயும் டாக்டரை பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆகாரத்துக்காக இந்த ஆகாரத்தை என்ன பண்ணக்கூடாது? இதுதான் நிரந்தரம். அல்லேலூயா. உலகம் நிரந்தரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு. நம்மளாம் சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருப்போம்? நிரந்தரத்தை நோக்கி. ஏற்கனவே அந்த பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். விழுந்து விழுந்து படிச்சோம். எதுக்கு படிச்சோம்? நல்லா படிச்சு நல்லா வேலை. ஆமா, ஏன் நம்ம உலகத்தை என்ஜாய் பண்ணல? நல்ல வேலை செட்டில் ஆனாதான். அப்போ இந்த உலகத்துல நிரந்தரமானவ தேடியே ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஓடுறோம். இதுக்குரிய மேன்மை தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மேன்மை தெரிஞ்சா அவருக்கு முதலிடம் கொடுக்கும். ஒரு வேலைக்கு பயப்படுற பயத்தை விட இதுக்கு என்ன பண்ணும்? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த போஜனத்தினால் பாவம் உள்ளே வந்ததோ அந்த போஜனத்தை தேவன் ஜெயித்து, அந்த சோதனையை ஜெயித்து, அதே போஜனத்தின் வழியாக அல்லேலூயா ஆண்டவர் இறப்பதற்கு முன்பதாக ராப்போஜனம் என்று ஒன்று நடந்தது.
ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய சரீரத்தை அப்பமாக எந்த ஆகாரம் உங்களை பிரித்ததோ அதே ஆகாரம் நீங்கள் இழந்த தேவனங்களை சேர்க்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம்.